வளர்மதி அம்மா அவர்கள் அவங்க படுதோல்வி அடைவாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள். எஸ்பி வேலுமணி 25,000 வாக்குல இருந்து 27,500 வாக்கு டிஃபரன்ஸ்ல அவர் ஜெயிப்பார். தங்கமணி 5,000 இருந்து 7,500 வாக்குல ஜெயிப்பார். விஜய் பாஸ்கர், எம்ஆர் விஜய் பாஸ்கர் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் அந்த விஜய் பாஸ்கர், இவங்க 2 பேருமே. எம்ஆர் விஜய் பாஸ்கர் கரூர் வந்து ஒரு 12,000 இருந்து 14,000 ஓட்டுல தோல்வி அடைவார். ஹெல்த் மினிஸ்டர், ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் விஜய் பாஸ்கர் வந்து ஒரு 6,000 ஓட்டு, 6,000 7,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். நைனா நாகேந்திரன் நம்ம எடுத்த இதுல 5,000 வாக்குகள், 5,000 7,000 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார். வானதி சீனிவாசன் அம்மா, வானதி சீனிவாசன் 10,000 வாக்குல தோல்வி அடைகிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு போட்டி வந்து 2வது இடமா 3வது இடமா தான். அவங்களும் தோக்கறதுக்கான இதாதான் இருக்குது. தோக்குறாங்க. அங்க வந்து டிவிக்கு 2வது இடத்துக்கு வருது. சார், இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுக கூட்டணியில பாஜகவுடைய கேண்டிடேட்ல யார் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது? ஒரு 2-3 சீட் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளெண்டர் மார்ஜின் லீடு சொல்ல வேண்டாம். ஒரு தொகுதி சொல்லிடுறேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தொகுதியில ஒரு 2,000-3,000 ஓட்டுல ஒருத்தர் லீடிங்ல இருக்காரு. அது எப்ப வேணா மாறலாம். மாறும். ஓகே.